கிளையண்ட்டுக்கு பிசிஓடி இருக்கு, பிளஸ் இவங்களுக்கு பிரெக்னன்சி முடிஞ்சு 3 இயர்ஸ் ஆகுது. இவங்களுக்கு லோ பேக் பெயின், ஷயாட்டிகா, நெக் பெயின், ஷோல்டர் பெயின் எல்லாமே இருக்கு. அண்ட் ஃபாலோட் பை உங்களுக்கு 4 ஃபிங்கர் கேப் வந்து மிடில் அப்டமன்ல இருக்கும். அண்ட் அப்டமனுக்கு மேல அப்பர்ல வந்து ஒரு 3 ஃபிங்கர் கேப் இருக்கும். அண்ட் லோயர் அப்டமன்ல 2 ஃபிங்கர் கேப் இருக்கும். இவங்களுக்கு நேரா இங்க நிக்கும் போதே தெரியுதுங்களா, பிஃபோர்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் வயிறு முன்னாடி தள்ள மாதிரி நிக்கும் போது இந்த லெக்குமே உங்களுக்கு முன்னாடி பக்கம் இப்படி வந்துட்டு கர்வ் வந்துட்டு தான் இப்படி வரும். பிகாஸ் இவங்க ஹிப்ல டைட்டா தான் இருக்கு. இந்த ஃபாலோட் பை லோ பேக் பெயினால ஒன்ஸ் எக்ஸசைஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு எல்லாமே ட்ரைனிங் நடந்ததுனால, எக்ஸசைஸ் உங்களுக்கு பிகினிங்ல இருந்து கொண்டு போனதுனால இப்போ உங்களுக்கு அந்த ஹிப் ஃளெக்ஸாஸோட டைட்னஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகி பெல்லி ஃபேட் வந்து உங்களுக்கு உள்ள போனதுனால, டயாஸ்டசிஸ் ரெக்டையும் குறைஞ்சதுனால, அப்டமன்ல நல்லா இப்போ உங்களுக்கு பிரஷர் விழுறதுனால ஈக்குவலா கோர் மசில்ஸ் உங்களால மேனேஜ் பண்ணி நேரா உங்களால நிக்க முடியுது. அண்ட் மோர் ஓவர்லி இதான் உங்களோட பிரசன்ட் ரிசல்ட். இப்போ உங்களுக்கு 2 ஃபிங்கர் கேப் மட்டும் தான் இருக்கு. இட்ஸ் an amazing result. ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட வெயிட் வந்து 74.6 kgs இருந்தாங்க. அண்ட் இப்போ அவங்களோட வெயிட் ஆஃப்டர் 6 வீக்ஸ் 70.4 kgs தான் இருக்காங்க. இப்போ அவங்களோட பழைய ட்ரெஸ் எல்லாமே அவங்களுக்கு பத்துதுன்னு சொல்றாங்க. வயிறு முன்னாடி இருக்கிற அந்த ஒரு இன்செக்யூரிட்டியே எனக்கு இப்போ இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் இந்த பேஷண்டோட ரெக்கவரி. ஸோ ஹாப்பி கோர் மாமா.